ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து, ஆயில் காஞ்சதும் அரை துண்டு பட்டை, 4 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கட் பண்ண இவங்களை 1 by 1 இறக்கி விட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வேக வைத்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துதான்னு செக் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா போட தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆயிலில் சேர்த்து உள்ளோம். ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி விட்டு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருந்த விழுது சேர்த்துக்குவோம். கூடவே கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுவோம். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி திறந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை நம்ம 1 by 1 சேர்த்துருவோம். குழந்தைங்களுக்கு இந்த பன்னீர் செய்து கொடுத்தா உடம்புக்கு மிகவும் நல்லது. புரோட்டீன் சத்து அதிகம் உள்ளது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருந்த முந்திரி பருப்பும் கொஞ்சம் கசகசம் சேர்த்து 10 நிமிஷம் ஊற விட்டு அரைச்சி வச்சுடுவோம். அதையும் சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கிட்டுன்ட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கஸ்தூரி மேத்தியும் நல்லா சேர்த்துடுவோம். அவ்வளவுதாங்க, சுவையான சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, தோசை வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.